தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற்றது. ரதத்தில் வீதி உலா வந்த மாரியம்மன் அருள்பாலித்தார். இதில் கரூர், வெங்கமேடு, தான்தோன்றிமலை, பசுபதிபாளையம், காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 47 பூத்தட்டுகள் கொண்டு வந்து பக்தர்கள் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பழைய கூடலூர் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதன்பின் அம்மனுக்கு நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். சீர்காழி சட்டைநாத சுவாமி கோவில் சுக்கிரவார பூஜையில் தருமபுரம் ஆதீனம் பங்கேற்று வழிபட்டார். பலிபீடத்திற்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து முத்து சட்டைநாத சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் மலை மீது வீற்றுள்ள சட்டநாத சுவாமிக்கு புனுகு சாந்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கோவில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் படையலிடப்பட்டு 10,000க்கும் மேற்பட்டோருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் பழமை வாய்ந்த கரும்பாறை முத்தைய சுவாமி கோவில் உள்ளது. இங்கு தெய்வத்திற்கு உருவம் கிடையாது என்பதால் பாறையை கிராம மக்கள் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இக்கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நள்ளிரவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அதன் பிறகு படையலிட்ட ஆடுகளின் இறைச்சியை கொண்டு ஆண்கள் சமைத்த கறி உணவு 10,000க்கும் மேற்பட்டோருக்கு பரிமாறப்பட்டது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு 10,000 பேர் சமூக வந்து நடக்குது. இன்னைக்கு வெகு விமர்சையாக நடந்துருக்கு. இங்க அரிசி அன்னதானம் கிடா நேர்த்தி கண்டு விடலாம். இது மிக சக்தி வாய்ந்த கோயில். வருஷத்துக்கு 2 தடவை போடுவாங்க. மம்பட்டி வெட்டி அங்கிட்டு உறவுடியில வருவாங்க. விக்ரமங்கலம் 10,000 பேர் ஆல்மோஸ்ட் வருவாங்க. அரௌண்ட் 10,000 people அரௌண்ட் சிட்டிங் தேர். இந்த அன்னதானமானது ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த அன்னதானத்திற்கு நேர்த்திக்கடனாக கருங்கடாய் எச்சமில்லாத எந்த சொட்டை இல்லாத வெறும் கருங்கடா மட்டுமே வாங்கி விடணும் எங்க முன்னோர்கள் வழக்கம். அதவே இன்னைக்கு மக்கள் செஞ்சுக்கு இருக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு சிறப்பா நாங்க இந்த அன்னதானத்தை இப்ப நடத்திட்டு இருக்கோம். ஒரு 150 கடாய்க்கு மேல வெட்டி அன்னதானம் பண்ணுவாங்க. இதுல ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க, பெண்கள் மட்டும் வரமாட்டாங்க. பல மாவட்டங்களில் இருந்து எல்லாருமே நல்லபடி சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த தரையில தான் யாரா இருந்தாலும் தரையில தான் உட்காந்து அது தரையில தான் உட்காந்து சாப்பிடுங்க. சாமி வேண்டுதல் நினைச்சது நடந்தது நடக்கும். அதுக்கு ஆண்டுகள் நிறைய